உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணுமா? கண்டிப்பா தேவைன்னு நினைக்கிறேன். என் பேர் மகாலட்சுமி. திடீர்னு வந்து இது மாதிரி கேட்டிங்கன்னா என்ன பேசுறதுன்னு உண்மையிலே தெரியல. பட் ஆஸ் அ விமன் எல்லாருமே வந்து வி ஹாவ் டு அப்ரிஷியேட் ஆர் செல்ஸ். ஏன்னா வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி nowadays women have come out. எல்லாருமே எல்லா மாதிரி ஒர்க்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரம் குக்கிங் டில் முன்னாடிலாம் வெறும் அடிப்படையில் ஒண்டி இருந்த விமன் வந்து இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைலட் வரைக்கும் இருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் பீன் டன் நவ். இப்போ பார்த்தீங்கன்னா நானுமே எனக்கு வந்து டீச்சிங் தான் ரொம்ப பேஷனாக இருந்தது. ஸோ இனிஷியலி ஐ ஸ்டார்டட் மை ஒர்க் ஆஸ் அ கரியர் ஆஸ் அ டீச்சர். லேட்டர் ஆன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வருது எனக்கு. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஆர்ட் டெசின் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒரு இதில் வந்துட்டு ஐ ஹவ் பார்ட்டிசிபேட்டட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். ஐ ஹவ் கிவன் மை இது. Those who want to go and see the shows also can also see the show. இன்னைக்கு விமன்ஸ் டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 8th அன்னைக்கு 14th அன்னைக்கு வரைக்கும் எங்களோட. தேங்க்யூ. ஸோ கிட்ட ஒரு 30 ஆர்டிஸ்ட் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எல்லாருமே விமன். எல்லாருமே அங்கே நாங்கள் கற்றுட்டு வி செல்ஃப் இண்டிபெண்ட்டாக எங்ககிட்ட ஒரு 80 பேர் 100 பேர் அந்த அளவுக்கு படிக்கிற அளவுக்கு இருக்காங்க. அதர் தேன் தட் பீப்புள் ஆர் எல்லா ஃபீல்ட்லையும் பார்க்கலாம் நீங்கள் எல்லா இதில். இப்போ நீங்களே கேமரா விமனே இப்போ விமன் தான் எடுக்கிறாங்க என்ன. ஸோ ஐ ஷுட் ஆல்சோ கிளாப் ஃபார் யூ. ஸோ வாட் எல்ஸ் ஐ நீட் டு டெல். ஸோ உங்களை பற்றி நீங்களும் சொல்லலாம்ல. உங்கள் பேர் என்ன? ஐரின். ஓகே. ஸோ இப்போ நம்மளை எடுக்கிறவங்களே யூடியூபர் வந்து ஐரின் தான். ஸோ ஐ ஷுட் ஆல்சோ கங்க்ராச்சுலேட். ஹாப்பி விமென்ஸ் டே மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாட் மச். ஸோ எவ்ரி விமன் ஹேவ் டு கம். சேஃப்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் நம்ம முந்திலாம் ஒரு 6 மணிக்கு மேலே பெண்கள்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஈவன் 10-11 o'clock பார்த்தீங்கன்னா கூட விமென்லாம் வந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தைரியமாக நம்ம ரோட்ஸில் போகிறாங்க. ஸோ ஐ ஷுட் அப்ரிஷியேட் தட். இன்னும் நிறைய சேஃப்டி வரணும்னு நான் யோசிக்கிறேன். இன்னும் இந்த மென் இல்லாமல் கொஞ்சம் மாறணும். ஸோ ஈக்குவாலிட்டி இப்போ எங்கள் வீட்டிலலாம் ஈக்குவாலிட்டி இருக்கு. ஸோ இப்போ சென்னையில் எனக்கு தெரிஞ்சு ஈக்குவாலிட்டி இருக்கு. பட் இன்னும் சவுத்தில் எப்படி இருக்காங்கன்றது ரொம்ப தெரியல. பட் அங்கேருந்தும் நிறைய பேர் இப்போ காலேஜ்லலாம் இப்போ வராங்க இல்லைங்களா, படிக்க வராங்க, இது பண்ணுறாங்க. ஸோ தே ஆல்சோ தேர் மைண்ட் எதுவும் மாறுதுன்னு நினைக்கிறேன். வி ஷுட் அப்ரிஷியேட் தெம். வேற என்ன சொல்லணும்னு யோசிக்க. என்னோட ரோல் மாடல்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா தான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே மினிமம் ஒரு டிகிரியாவது படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எம்ஃபில் வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஸோ அதுவே எனக்கு ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான். கண்டிப்பாக படிக்கணும், நம்ம காலில் நிற்கணும். நான் சுயமாக சம்பாதிக்கிறேன், என்னோட இதில் நான் வாழ்கிறேன், நான் யாரும் டிபெண்ட்டாக இருக்கிறது இல்லை. ஸோ ஐ ஆம் கிவிங் அன் அடிஷ்னல் சப்போர்ட் டு மை ஃபேமிலி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட்ஸ் இன்கம், மை இன்கம் இஸ் ஆல்சோ தேர். ஸோ நான் வந்து என்னோட காலில் நான் நிற்கிறேன்ட்டு ஐ எம் ஹாப்பி. ஸோ என்னால் எங்கே வேணாலும் போக முடியும், ஒரு விமென்ஸ் ட்ரிப் போக முடியும். nowadays அது நிறைய you could see many ladies trips going on. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம். அண்ட் ஆஃப்டர் 40 ஐம் ஆஃப்டர் 40 now. ஸோ இப்போ நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் மீட் பண்ணுறேன், நிறைய ஊர்லாம் சுற்றுறோம். ஸோ அந்த சேஃப்டி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் மென்னும் அதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஐ ஷுட் ஆல்சோ thank all the men who have been supportive for this. ஸோ நீங்களாம் உங்களோட சிஸ்டர்ஸ், உங்களோட அம்மா, உங்களோட வைஃப் அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணணுன்ட்டு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுங்கள். எந்த வீட்டில் விமன் வந்து எஜுகேட்டடாக இருக்காங்களோ, எந்த வீட்டில் மென் வந்து அவங்கள வந்து ஃப்ரீடம் கொடுத்து இது நம்பிக்கை கொடுக்குறாங்க, ட்ரஸ்ட் கொடுக்குறாங்களோ அந்த வீடு கண்டிப்பாக முன்னேறும். தட் இஸ் மை advice to all the men over there. So I want all your sisters and friends and people to help them to develop them and develop the world. எனக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க. she is doing her clinical psychology. she finished as clinical psychology, MSc முடிச்சிட்டாங்க. இப்போ MPhil பண்றாங்க. உங்க டாட்டர் பிறக்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டு பி ஆனஸ்ட் எனக்கு கண்டிப்பாக பொண்ணு தான் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ ஈவன் மை ஹஸ்பண்ட் வாஸ் வெரி ஹாப்பி தட் we got a daughter. வீட்டுக்கு ஒரு லக்ஷ்மியே வந்து பிறந்த மாதிரி இருக்கு. அண்ட் ஷீ இஸ் ஆக்சுவலி ஐ ஹாவ் ஒன்லி ஒன் டாட்டர். எனக்கு அவள் தான், பையன் புள்ள எல்லாமே அவள் தான். ஸோ ஷீ டஸ் ஆல் த ஒர்க், ஆல் த அவுட் சைட் ஒர்க் ஷீ டஸ்.
டெக்னிக்கலி ஷி இஸ் வெரி சவுண்ட். ஐ எம் நாட் தட் டெக் சாவி. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா ஃபுல் சப்போர்ட்டும் அவங்க தான் கொடுக்குறாங்க. சின்ன அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க கேர்ள்ஸ்க்கெல்லாம் என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னா, லைக் நீங்க நல்லா படிக்கணும். நீங்க வர இதை வந்து நாளைக்கு நல்லபடியா கொண்டு போகணும். உங்களோட ஃபேமிலின்னு ஒண்டி பார்க்காம வெளியில நிறைய வாட் இஸ் நீடட், என்ன நீடட்னு பார்க்கணும். முதல்ல நம்ம ட்ரெஸ்ஸிங்ல ஒண்டி இட் ஷுட் நாட் சேஞ்ச்.